Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wa fil Qur'anil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இன்னும் அரபு மக்களுக்கும் அரபு அல்லாத மக்களுக்கும் தலைவராகிய எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எனக்கு இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி திருமுறையில் கூறுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் சஹாபாக்களையும் புரிந்து கொள்கிறான், சஹாபாக்கள் அல்லாஹை புரிந்து கொள்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி கூறுகிறார்கள், வஸ்ஹாபி கானுஜுமி ஃபபி ஐஹிம் இக்ததைதும் வ இஹ்ததைதும். என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். அவர்களில் எவரை பின்பற்றினாலும் நீங்கள் நேரான வழியை பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அடிமையாக தான் இருந்தார்கள். அவருடைய எஜமானின் பெயர் உமையா. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்தை பரப்ப ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது உமையா அவருடைய எஜமானுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பாலைவனத்தினுடைய மணலில் வெறும் உடலோடும் இன்னும் எண்ணெயை தேய்த்து இன்னும் சங்கிலியால் கை காலை கட்டி சிறுவர்களிடத்தில் கொடுத்து இழுத்து செல்லப்பட்டார்கள், வீதி வீதியாக திருத்தருவாக. அப்பொழுது கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் அஹத் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ உள்ள மக்களை அப்படி பண்ணால் என்ன சொல்வார்கள்? ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் அஹத் மட்டும்தான் சொன்னார்கள். அப்பொழுது வலக் இப்னு நௌஃபல் அவர்கள் அந்த வழியாக செல்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கண் கலங்கி நிற்கிறார்கள். பிலாலை பார்த்து உரக்க சொன்னார்கள், பிலாலே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உனக்கு நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். இன்னும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணில் கண்ணீர் வருகிறது. அவர் உதடு அல்லாஹ் அஹத் என்று தான் சொல்கிறது. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து உமையா இடத்தில் சென்று, உமையாவே, பிலாலை விட்டுவிடு, நான் பணம் தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமையா சொன்னார், பிலாலை போன்ற ஒரு பாகுவான அடிமை எங்கே கிடைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், இஸ்லாத்தை ஏற்றாத அடிமை இருக்கிறான், அவனை பாகுவானதாக இருக்கிறான், அவனை கொடுத்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பேனாவை வாங்கி தந்தார்கள். பேனாவை வாங்கி தந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிலாலே, நீ படி என்று சொன்னார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னையும் மனிதனாக்கி வாழ வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நியாமத் என்ன தெரியுமா? பாங்கு சொல்வது, பாங்காற்றல் கொடுத்தார் அல்லாஹ் தஆலா. அவர் பாங்கு சொல்லவில்லை என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விடுவார்கள் கீழே. ஏன் இன்னைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பாங்கு சொல்லவில்லை என்று கேட்பார்கள். மக்கா வெற்றி பெற்றது. அப்பொழுது
உஸ்மான் என்பவரிடத்தில் காபாவின் சாவி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூட்டத்தை அழைத்து சென்று உஸ்மான் இடத்திலிருந்து சாவியை வாங்குகிறார்கள். வாங்கி பின்னாடி திரும்பி பார்க்கிறார்கள். 1,24,000 சொச்சம் சஹாபாக்கள் நிற்கிறார்கள். அவரெல்லாம் நினைத்தார்கள் என்னிடத்தில்தான் சாவியை கொடுத்து திறக்க சொல்வாரோ என்று சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐன பிலால், பிலால் எங்கே என்று கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இங்கு இருக்கும் தகுதிமிக்க பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ஏன்னா தகுதி இல்லை யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலே உனக்கு இங்கே இருக்கும் சஹாபாக்களை விட உனக்கு தான் தகுதி இருக்குது என்று சொன்னார்கள். அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை திறந்தார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட, பிலாலே, நான் சுவனத்திற்கு நுழைவதற்கு முன்னால் உன்னுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் தினமும் இது வேலை தான் செய்வேன் ரசூலுல்லாஹ், தினமும் ஒழுவுடன் தான் இருப்பேன், ஒழு முறிந்தால் ஒழு செய்வேன், சிறுநீர் கழித்தால் சிறுநீர் ஒழு செய்வேன் என்று சொன்னார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பிலாலே, நீர்தான் என்னிடத்தில் என்னை விட முதலில் சுவனத்தில் செல்வார் என்று சொன்னார்கள். இன்னும் வரக்கூடிய காலமெல்லாம் நபிமார்களுடைய வரலாறையும் படித்து, இன்னும் சஹாபாக்களின் வரலாறையும் படித்து அறிவாற்றலை அதிகரிக்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.